இது தீபக் ரவிச்சந்திரன் ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்ல இருந்து. ஸோ பிஎன்சி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த நியூஸ் தாங்க வந்திருக்கு. ஓகேங்களா, இந்த கம்பெனியோட நியூஸ் ஆல்ரெடி நம்ம சேனல்ல இந்த கம்பெனியோட நியூஸ் போட்டிருந்தோம் ஒரு 1 month முன்னாடி. அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன நியூஸ் அப்படின்னு பார்க்கறதோட ஏன் இந்த கம்பெனி மறுபடியும் பார்க்குறோம் அப்படின்னா, ரொம்ப நாள் கழிச்சு 12% இந்த ஸ்டாக் வந்து ரியாக்ட் ஆயிருக்கு இன்னைக்கு. ஸோ அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஸோ அதை 1 by 1 நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன நியூஸ் அப்படின்றத பார்த்துருவோம். அதுக்கப்புறம் டெக்னிக்கல் அனலைஸ், அதுக்கப்புறம் வந்து அந்த கம்பெனி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு என்டையர் டீடைல் பார்க்குறோம். ஸோ என்டையர் டீடைல் நீங்கள் பார்க்கும்போது நீங்களாவே இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு முடிவை நீங்களாவே எடுப்பீங்க. ஓகேங்களா, சரி ஓகே. ஸோ கம்பெனி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிக்கு வந்து 738 கோடிக்கு ஆர்டர் முன்னாடியே கிடைச்சிருந்தது. அதை வந்து கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ வந்து உத்தரப்பிரதேஷில் 4 லேன், ஓகேங்களா, ஸோ நேஷனல் ஹைவேயை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ அந்த காரணத்தால இந்த ஸ்டாக் இன்னைக்கு வந்து 12% வரைக்கும் மேலே போயிருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ அதை வந்து நம்ம டெக்னிக்கல் அனலைஸ்ல பார்ப்போம். ஸோ இதுதான் டெக்னிக்கல் அனலைஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 year டைம் ஃப்ரேம் எடுத்து வச்சிருக்கேன், உங்களுக்கு தெரியுது பார்த்தாலே. ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி ஜனவரி மாதம்லாம் அப்படி வந்து பார்க்கும்போது அப் ட்ரெண்டில் இருந்துட்டு அப்புறம் ஒரு சைடு வே கேரி பண்ணி மறுபடியும் ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து பயங்கரமான ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபால் டவுன் ஆச்சு. ஓகேங்களா, ஏன் இந்த இடத்துல இவ்வளோ ஃபால் டவுன் ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு கொடுத்த ஆர்டரை வந்து மறுபடியும் வந்து வாபஸ் வந்து அப்ரூவல் இல்லாமல் கேன்சல் பண்ணதால நிறைய பேர் இன்வெஸ்டர் இந்த ஸ்டாக் விட்டு வெளில போயிட்டாங்க. ஸோ அந்த ரீசனால பயங்கரமான டவுன் ட்ரெண்டில் வந்துச்சு. ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க கம்ப்ளீட்டடாக அந்த ப்ராஜெக்டை முடிச்சதால மேலும் மேலும் இவங்களுக்கு ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ அந்த காரணத்தால் இன்னைக்கு இன்வெஸ்டர் ஒரு நல்ல பிரேக் அவுட்டோட இந்த கேண்டில் வந்து ஏற்றி விட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் எவ்வளோ மைனஸ் ஆகிருக்குன்ற மட்டும் பாருங்க, எவ்வளோ % கீழே விழுந்திருக்குன்றது மட்டும் பாருங்க. ஸோ 570 இருந்த ஸ்டாக்கு கிட்டத்தட்ட 49% வந்து கீழே ரேலி வந்து விழுந்துருச்சுங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு புல் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த காரணத்தால் இந்த ஸ்டாக் அடுத்த டார்கெட்டான இடத்துக்கு ரீச் ஆகும். ஸோ எங்கே டார்கெட் மேபி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்த வந்து அது பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ மேபி த டார்கெட் குட் பி இது வரைக்கும் இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ 425 வரைக்கும் அது டிராவல் ஆக சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்குக்கு ஒரு நல்ல ஒரு ஆர்டர் கிடைக்குது அப்படின்னும் போது இன்னும் அடுத்தடுத்த டார்கெட் 467 அண்ட் 519 அடுத்தடுத்த டார்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு. சரிங்களா, சரி ஓகே. ஒரு கம்பெனி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கண்டிப்பாக தெரியணும். ஏன்னா உங்கள் மணியை வந்து நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. கரெக்டா, ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா எப்போ திறந்தது அப்படின்னா 1999 அப்படின்ற இயர் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ தான் திறந்தது 2000 முன்னாடி. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஹைவே, பிரிட்ஜஸ், ஏர்போர்ட், சிவில் இன்ஜினியரிங் இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இபிசியும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மேஜராக பார்த்தீங்கன்னா இது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. ஸோ ரொம்ப லோவில் இருக்குது, 49% டவுனில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டடாக கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் முடிச்சதால எய்தர் ப்ராஜெக்ட் கிடைக்குன்றதால இன்வெஸ்டர்ஸ் இது வந்து ஏறலாம் அப்படின்ற ஒரு கணிப்பில் இன்னைக்கு ஏற்றி விட்டுருக்காங்க. இதுலேருந்து ஃபர்தராக மார்க்கெட் வந்து ஏறுமா இல்லையா அப்படின்றது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். மார்க்கெட் இஸ் சப்ஜெக்ட் டு ரிஸ்க். பட் ஆர்டர் கிடைக்கும் பட்சத்தில், குவார்டர்லி ரிசல்ட் நல்லா வரும் பட்சத்தில், ஐ மீன் நெக்ஸ்ட் குவார்டர்லி ரிசல்ட் வரும்போது Q3 கரெக்டா இந்த ஸ்டாக் ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்க நியூஸா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட் சக்சஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.